அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வரவும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் தந்த வெளியேற பெற்ற கிருபைக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா விதமான துதி கனம் மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த நாளில் அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். இந்த நாளினுடைய அனுதின மன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா சாப்டர் 11 verse 20. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளித்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மன்றாட்டை வைப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் எல்லாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய மன்றாட்டு எப்படியா இருக்கிறது? பிரைஸ் எல்லாம். நாம் எதற்காக நாம் மன்றாடுகிற தேவனுடைய சமூகத்தில், எதற்காக அவருடைய சமூகத்தில் நாம் வருகிறோம், எதற்காக கால வேளையில் அவரை நம்ம ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்பதனுடைய நோக்கத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இதில் தான் சேனைகளின் கர்த்தாவே, அதில் திரியங்களையும் இருதயங்களை சோதித்தருகிறத நீதியுள்ள நியாயாதிபதியே என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். தேவனை நோக்கி முதல்ல அவர் கூப்பிடும்போது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே. ரெண்டாவது, உள்ளித்திரியங்களையும் பிரைசலா, என்னுடைய உள்ளத்தினுடைய அந்தரங்கங்களையும் பிரைசலா, இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் யாரு? நீதியுள்ள நியாயாதிபதி. பிரைசலா. அடுத்து, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை நான் பார்ப்பேனாக. எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஸ்தோத்திரம், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? நீதியை சரி கட்ட வேண்டும். அல்லேலூயா. பிரைசலா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்லுகிறார். அப்படி முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டுமா? நீதியை சரி கட்ட வேண்டும் என்று சொல்லி எரேமியா அவர் ஜெபிக்கிறார். நீ நீதியை சரி கட்டுவதை ஸ்தோத்திரம் நான் பார்ப்பேனாக. ஸ்தோத்திரம். அடுத்தபடி, என் வழக்கை உமக்கு நான் வெளிப்படுத்தி விட்டேன். என்னுடைய வழக்கை நான் எந்த ஒரு மனுஷனிடத்துல நான் சொல்லலை, எந்த ஒரு மனுஷனிடத்துல நான் போகல ஆண்டவரே. என்னுடைய வழக்கை நான் உம்முடைய சமூகத்தில் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வழக்கு என்ன வழக்கு இருக்கிறது? மனுஷனுடைய சமூகத்தில் போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வழக்கை நம்ம சொல்லும்போது நிச்சயமாகவே அதை கேட்டு அதற்கு சரியான நீதியை சரி கட்டுகிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிற தெய்வம். வேலை ஸ்தலங்களில் ஸ்தோத்திரம், அதே போல் ஸ்தோத்திரம் பல விதமான ஆவிய ஊழிய பாதைகளில் நமக்கு விரோதமாக அநேகர்கள் எழும்பலாம், அநேகர்கள் நம்மை குறித்து புறங்கூறலாம். ஆனால் நீதியை சரி கட்டுகிறவர் அவர் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நமக்கு நீதியை சரி கட்டுகிறார். அப்போ அவருடைய சமூகத்தில் நம்முடைய வழக்கை நம்ம சொல்லும்போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நீதியை தருகிற தெய்வம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் யார்? இன்னைக்கு காலவேளையில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நமக்கு நீதியை சரி கட்டுகிற தெய்வம். இதை கேட்கிற பிள்ளைகள், நமக்கு யாரோடாவது வழக்கு இருந்தென்றால் சோதரி யாராவது நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொன்னால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், வழக்கை நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரை, என்னை சுற்றிலும் நெருக்குகிறார்கள் ஆண்டவரை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் சொல்லும்போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை சரி கட்டுகிறார். அல்லேலூயா. கலங்க வேண்டாம், பாரப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். நம் தேவன் நீதியை சரி கட்டுகிற தெய்வம். அல்லேலூயா. பிரைஸ்ல. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரை, நீர் நீதியை சரி கட்டுகிற தெய்வம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. என் வழக்கு உடைய சமூகத்தில் நான் தெரிவித்து விட்டேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாங்கள் பார்ப்பது போல இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ நீதியை சரி கட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை, அவர்களுக்கு அப்பா அந்த வழக்கை உடைய சமூகத்தில் சொல்லுகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், நீதியை சரி கட்டும் ஆண்டவரை. நீர் பெரிய காரியங்கள் செய்யும், பலப்படுத்தும், குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. இந்த நாளில்
தேவன் நீதியை சரிகட்டுகிற தெய்வமாய் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். தேவன் நம்மை அற்புத ஆசீர்வதிப்பார், நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.